அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க அடுத்து காணப்போகுவை என்னுடைய வரலாறோ உங்களுடைய வரலாறு அல்ல, இது உலகத்துடைய வரலாறு. இது நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இந்த ஆய்வு உங்கள் துறையோடு தொடர்புடையது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வரைபடம் இன்டகிரேட்டட் ஓஷன் கல்ச்சர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு உலக கடல்சார் ஆய்வு நிறுவனத்தை துவக்குவதற்கான மையமாக இந்த ஆய்வு இருக்கிறது. நீங்க நிறைய வரலாறு படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலே பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் ஒரு 1000 வருஷம் முன்னாடி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனால் இந்த இந்திய பெருங்கடல் சொல்லக்கூடிய குமரி பெருங்கடல் அனைவருக்கும் தெரிந்ததாக இருந்து ஒரு இணைப்பு பாலமா இருந்தது. கிரேக்கர்களுக்கு சீனர்களை நேரடியாக தெரியாது, சீனர்களை கிரேக்கர்களுக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் இந்த தமிழர்கள் கிரேக்கத்தையும் சீனத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை இந்த குமரி கடல் வழியாக செய்தார்கள். இப்ப ஒரு வரலாறு என்பது இன்று இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பை வைத்து பார்க்கக்கூடியது அல்ல. 2000 வருடம் முன்பு கடற்கரை எங்க இருந்தது, 2000 வருடம் முன்பு எத்தனை தீவுகள் கடல்ல இருந்தது, இப்ப எத்தனை தீவுகள் முழுக்கி இருக்கின்றத ஒரு இன்னைக்கு உலகம் ரொம்ப பயப்படுறதே நீருக்கு தான். நீர் இன்றி அமையாத உலகு, நீர் இல்லாத அமையாத உலகு. தண்ணி வேணும், தண்ணி இல்லைன்னா என்ன பிரச்சனை இப்ப எல்லாருக்கும் தெரியும். இந்த கடல் கோள்கள் அண்மையில நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, குமரி கடல்ல போன நிறைய பேர் இறந்துட்டாங்க, இன்னைக்கும் திரும்பி வரவங்க இருக்காங்க. இது எல்லாம் நாம் பேசக்கூடிய லெமுரியா, குமரி கண்டம் அல்லது கடல் கொண்ட தென்னாடு, இந்த மூன்றை மையப்பிடித்தான் இருக்கு. கடலை வேலையாக கொண்ட இந்த தமிழர்கள் எவ்வளவு நிலங்களை கடலில் இழந்தாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இப்ப நீங்க எத்தனை பேர் உலக வரைபடத்தை வச்சு உலகத்தை பாக்குறீங்க? கை தூக்க முடியுமா? உலக வரைபடத்தை வைத்து உலகத்தை பார்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? நான் உலக வரைபடத்தை வைத்து உலகத்தை பார்ப்பதில்லை. நான் இந்த குளோப் வச்சுதான், பூமி உருண்டை வச்சுதான் பார்க்கிறேன். இந்த உருண்டை மூலமாக தான் நம்மளால் டிராபிக்கல், செமி டிராபிக்கல், கோல்டர் ரீஜன் பத்தி தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்த அட்லாஸ் கிட்டத்தட்ட 1634 எழுதின அட்லாஸ்ல இருந்து பாக்குறப்ப இப்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆய்வு. ஏன் இந்த குமரிக்கண்டம் ஆய்வு ஏன், இந்த லெமுரியான்ற ஆய்வு எதுக்காக? எங்க இதுவா? இந்த ஆய்வை முதல்ல தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பேசல. இந்த லெமுரியான்ற கோட்பாடை செங்கடல் 2000 வருஷம் முன்னாடி இந்த வழியா தான் எல்லாரும் போறாங்க வராங்க. இந்த வழி அரபிகளால் மறைக்கப்பட்ட பிறகு 1492ல 100 வருடம் பயிற்சி பெற்று, லிஸ்பன்ல பயிற்சி பெற்று போர்ச்சுகீசிகள் முதலா இந்த வழியா போறாங்க. போறப்பதான் அவங்க கடல்ல மூழ்கி போன பல இடங்களை தீவுகளா பார்க்கிறாங்க. இதனுடைய அடிப்படை தான் இந்த லெமுரியா கண்டம் உருவாவதற்கான காரணம். அடுத்து இந்த லெமுரியா கண்டம் கோட்பாட 1863 எக்கேல் சொல்றாரு. 1864 ஸ்லேட்டர்ன்றவ மடகாஸ்கர் இருக்கக்கூடிய தேவாங்கு இனம், லெமூர் சொல்லுவாங்க, அந்த இனத்துடைய பாசில்ஸ் ஊட்டியில கிடைக்குது. அந்த இனத்துடைய பாசில்ஸ் பப்புஞ்சுகிற கிடைக்குது. அப்ப இந்த மூன்றுத்துக்கும் தொடர்புடைய ஒரு நில பாலம் கடல்ல இருக்கலான்றதை உறுதி பண்ணி தான் இந்த ஐ கால் இட் அஸ் லெமுரியான்ற சொல்ல பயன்படுத்துறார். இதற்கு அடிப்படை 1863 இருந்து நடந்த கடல் ஆய்வுகளும் கடல் உயிரினங்களை பற்றிய ஆய்வும் தான் இந்த லெமுரியா என்று சொல் வருவதற்கான காரணம். இது பின்னாடி இந்த 2 பேர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லெமுரியா கான்செப்ட், இதற்கு பேர் தேவாங்கு. இந்த தேவாங்கு தமிழ்ல சொல்றோம், அத மடகாஸ்கர்ல லெமூர்னு சொல்றாங்க. இந்த லெமூருக்கு இன்னொரு லத்தீன்ல சொல்லு இருக்கு, மறைந்த ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கு. ஏன்னா கடல்ல வரப்ப திடீர்னு புதிய தீவுகளை பாக்குறாங்க. அப்ப அந்த புதிய தீவுகள் ஒரு ஆவியா இருக்கும்னு பயப்படுறாங்க. அடுத்து இந்த லெமூரியா கான்செப்ட அதிக அளவுக்கு உலகத்துக்கு கொண்டு போனது பிளெவஸ்கின்னு சொல்லக்கூடிய தியோசபல் சொசைட்டி ஆரம்பிச்சவங்க. அவங்க தான் கடல் வழியா வரப்ப இந்த முழுகி போன தீவெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரெஞ்சுக்காரங்க சொன்ன ருத்தான்ற கடல்ல முழுகி போன நிலத்தை பத்தி கேள்விப்பட்டு இதை அதிகமா ஒரு பரப்பினது இவங்க தான். இந்த காலத்துல இந்த லெமூரியான்ற கோட்பாடு ஐரோப்பிய மக்களால் சொல்லப்பட்டு மிக பரபரப்பா இருந்த சமயத்துல எல்லாரும் இந்த லெமுரியான்றது என்ன, லெமுரியா கண்டம் என்னன்னு பார்த்தாங்க.
அதே சமயத்துல பசிபிக் கடல்ல மூழ்கி போன கண்டங்களுக்கு வந்து மூன் சொன்னாங்க, அட்லாண்டிக்ல அட்லாண்டிஸ் சொன்னாங்க. இது பின்னாடி வந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் சார்ந்த இலக்கியவாதிகளுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த லெமூரியா கோட்பாடு சொன்ன அதே கடல் கோள்களை பத்தி, அதே கடல்ல மூழ்கி போன இடத்தை பத்தி நம்ம இலக்கியங்கள் பேசப்படுது. சிலப்பதிகாரத்துல இருந்து, புறநானூறுல இருந்து, அகநானூறுல இருந்து உங்களுக்கு இறையனார் அகப்பொருள் வரைக்கும் எல்லா இலக்கியங்களும் சொல்லப்படுது. அடுத்து நெக்ஸ்ட். இது பின்னாடி இந்த லெமூரியா கோட்பாடு வந்து குமரிகண்ட கோட்பாடா 1916 மாறுது. ஆனா அதே சமயத்துல வெஜ்ஜினர்ன்றவர் கண்ட கோட்பாடு தேரி சொல்றப்ப இந்த லெமூரியா மேல ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. ஏன்னா சொன்னாங்க, இந்த கண்டங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ந்தது, அதனால லெமூரியான்ற கோட்பாடு கண்டத்தால் நடந்தது சொன்னதால மக்களுக்கு அதன் மேல கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிருந்தது. ஆனா பின்னாடி 59-64ல இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன்ல கடல்ல மூழ்கி போன தீவுகள் கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் லெமூரியா மேல ஒரு நம்பிக்கை வந்தது. இப்ப லெமூரியானா என்ன, குமரிகண்டம்னா என்ன, கடல் கொண்ட தென்னாடு என்ன, இந்த மூணும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். 1863 இருந்து 1916 வரை இது லெமூரியா என்று அழைக்கப்பட்டது. இந்த லெமூரியான்ற பேரு தமிழ் இலக்கியத்துக்கு தொடர்புடையாத ஒரு லத்தீன் பேர் என்றதால அப்படி சென்னையில 1922ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எல்லாரும் உட்கார்ந்து இந்த லெமூரியான்றதுக்கு குமரிகண்டம்னு பேர் வச்சாங்க. இந்த குமரிகண்டம்ன்ற சொல் கையாடல் 1922ல தான் முதல்ல வந்தது. ஆனால் இந்த குமரிகண்டம் என்ற சொல்லு கூட தமிழ் சொல் கிடையாது. குமரிகண்டம் என்ற சொல் சைவ ஆகமத்துல இந்திராயணத்துல 22வது சாப்டர்ல குமரிகண்டம் என்ற சொல்ல கையாடுறாங்க. இது பரத நாடு 9 கண்டங்களா பிரிஞ்சிருந்தது. அதுல ஒரு கண்டம் குமரி, ஒரு பெண் ஆண்ட ஒரு இடம்ன்றதால குமரிகண்டம் சொல் வந்தாங்க. இது கூட யாரும் நம்பல. ஏன்னா இந்திய பெருங்கடல்ல அந்த அளவுக்கு நிலம் மூழ்கி இல்ல சொல்லிட்டு கடைசியில 1940கள பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அதற்கு கடல் கொண்ட தென்னாடுன்னு பேர் வைக்கிறார். இதுதான் இந்த தியரியுடைய, அதாவது லெமூரியான்ற கோட்பாடு குமரிகண்டமா மாறி பின்னாடி கடல் கொண்ட தென்னாடா மாறிச்சு. அடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்துல 1959-64 நடந்த இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் மூலமா இது 1964ல வரைந்த வரைபடம். இங்கே எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மூழ்கி இருக்குன்றத பதிவு பண்ணாங்க. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய குமரிகண்டம், நம்ம சொல்லக்கூடிய லெமூரியான்றது மடகாஸ்கர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மூழ்கி உள்ள தீவுகளை குறிக்கிறது. இங்க பர்மால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள இடங்கள் மிக ஆழமா இருந்தால இங்க மனிதன் வாழ்ந்திருக்கக்கூடிய கட்டாயம் வந்து குறைவா இருக்கு. ஆனா இந்த பகுதியில இந்த அளவும் பல தீவுகள்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி அந்த வெஜ்ஜினருடைய கான்டினென்ட் ட்ரிப் தியரிய இப்ப அண்மையில நான் அடிப்படையில என்னை பத்தி அறிவு பண்ணிக்கிறேன். நான் ஒரு சிஎன்சி மெஷின் டூல் இன்ஜினியர், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு, ஏஎம்ஐ மெக்கானிக்கல் படிச்சுட்டு, ரிமோட் சென்சிங் படிச்சுட்டு, வெர்ச்சுவல் கல்ச்சர் த்ரூ ஜியோகிராஃபின்ற துறையில, குறிப்பாக ரிமோட் சென்சிங் பயன்படுத்துற துறையில பல வருடமா பணிபுரிந்தால என்னுடைய தொழில் அறிவை இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா குமரிகண்டம் இருக்குன்னு சொன்ன இலக்கியம் சார்ந்தவங்களும் கடலுக்குள்ள போகல, குமரிகண்டம் இல்லைன்னு சொன்னவங்களும் கடலுக்குள்ள போல. இங்க உண்மையான தேவை அந்த குமரிகண்டம் லெமூரியா என்று சொல்லக்கூடியது கடலுக்குள்ள எந்தெந்த இடத்துல மூழ்கி இருக்கு. அங்க இப்ப என்ன ஒரு வரலாறு பேசி என்ன பயன் எல்லாம் கேட்பாங்க. இந்த கடல்ல மூழ்கி இருக்க இந்த பகுதிகள் தான் இன்னைக்கு மெரைன் பயோடெக்னாலஜிக்கு தேவையானது, மெரைன் பார்மகாலஜிக்கு தேவையானது, மெரைன் என்வரன்மெண்டல் ஸ்டடிக்கு தேவையானது, இன்னைக்கு குளோபல் வார்மிங்க்கு தேவையான அனைத்து ஆய்வுகளும் இந்த பகுதியில் தான் நம்ம செய்யணும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களா இருந்தாலும் அந்த துறைக்கான தேவைகள் இந்த இந்திய பெருங்கடலில் பல இடங்களில் நமக்கு இருக்கிறது. 1863 1916 வரை இது லெமூரியா என்று அழைக்கப்பட்டது. இந்த லெமூரியா என்ற பேரு தமிழ் இலக்கியத்துக்கு தொடர்புடையாத ஒரு லத்தீன் பேர் என்றதால அப்படி சென்னையில 1922ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எல்லாரும் உட்கார்ந்து இந்த லெமூரியான்றதுக்கு குமரிகண்டம்னு பேர் வச்சாங்க. இந்த குமரிகண்டம்ன்ற சொல் கையாடல் 1922ல தான் முதல்ல வந்தது. ஆனால் இந்த குமரிகண்டம் என்ற சொல்லு கூட தமிழ் சொல் கிடையாது. குமரிகண்டம் என்ற சொல் சைவ ஆகமத்துல இந்திராயணத்துல 22வது சாப்டர்ல குமரிகண்டம் என்ற சொல்ல கையாடுறாங்க. இது பரத நாடு 9 கண்டங்களா பிரிஞ்சிருந்தது. அதுல ஒரு கண்டம் குமரி, ஒரு பெண் ஆண்ட ஒரு இடம்ன்றதால குமரிகண்டம் சொல் வந்தாங்க. இது கூட யாரும் நம்பல. ஏன்னா இந்திய பெருங்கடல்ல அந்த அளவுக்கு நிலம் மூழ்கி இல்ல சொல்லிட்டு கடைசியில 1940கள பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அதற்கு கடல் கொண்ட தென்னாடுன்னு பேர் வைக்கிறார். இதுதான் இந்த தியரியுடைய, அதாவது லெமூரியான்ற கோட்பாடு குமரிகண்டமா மாறி பின்னாடி கடல் கொண்ட தென்னாடா மாறிச்சு. அடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்துல 1959-64 நடந்த
இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் மூலமா. இது 1964 வரைந்த வரைபடம். இங்கே எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன முடுக்கி இருக்கின்றத பதிவு பண்ணாங்க. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய குமரிக்கண்டம், நம்ம சொல்லக்கூடிய லெமூரியான்றது மடகாஸ்கர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழுகி உள்ள தீவுகளை குறிக்கிறது. இங்க பர்மால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள இடங்கள் மிக ஆழமா இருந்தால இங்க மனிதன் வாழ்ந்திருக்கக்கூடிய கட்டாயம் குறைவா இருக்கு. ஆனா இந்த பகுதியில இந்த அளவும் பல தீவுகள்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி அந்த வெஜ்ஜினருடைய கான்டினென்ட் ட்ரிப் தியரிய இப்ப அண்மையில நான் அடிப்படையில என்னை பத்தி அறிவு பண்ணிக்கிறேன். நான் ஒரு சிஎன்சி மெஷின் டூல் இன்ஜினியர், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு, ஏஎம்ஐ மெக்கானிக்கல் படிச்சுட்டு, ரிமோட் சென்சிங் படிச்சுட்டு, வெர்ச்சுவல் கல்ச்சர் த்ரூ ஜியோகிராஃபி என்ற துறையில, குறிப்பாக ரிமோட் சென்சிங் பயன்படுத்துற துறையில பல வருடமா பணிபுரிந்தால என்னுடைய தொழில் அறிவை இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா குமரிக்கண்டம் இருக்குன்னு சொன்ன இலக்கியம் சார்ந்தவங்களும் கடலுக்குள்ள போகல, குமரிக்கண்டம் இல்லைன்னு சொன்னவங்களும் கடலுக்குள்ள போல. இங்க உண்மையான தேவை அந்த குமரிக்கண்டம் லெமூரியா என்று சொல்லக்கூடியது கடலுக்குள்ள எந்தெந்த இடத்துல முழுகி இருக்கு. அங்க இப்ப என்ன ஒரு வரலாறு பேசி என்ன பயன் எல்லாம் கேட்பாங்க. இந்த கடல்ல முழுகி இருக்க இந்த பகுதிகள் தான் இன்னைக்கு மெரைன் பயோடெக்னாலஜிக்கு தேவையானது, மெரைன் பார்மகாலஜிக்கு தேவையானது, மெரைன் என்வரன்மெண்டல் ஸ்டடிக்கு தேவையானது, இன்னைக்கு குளோபல் வார்மிங்க்கு தேவையான அனைத்து ஆய்வுகளும் இந்த பகுதியில் தான் நம்ம செய்யணும். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறைக்கான தேவைகள் இந்த இந்திய பெருங்கடலில் பல இடங்களில் நமக்கு இருக்கிறது. கண்டம் பிரியல, ஆனால் பூமிக்கு இருக்க ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் எரிமலை கோள்களால கண்டங்கள் உயர்ந்து இருக்கு, கண்டங்கள் தாழ்ந்து இருக்கு என்று பதிவு. இன்னைக்கு டெல்லி சி, அதாவது இமயமலை இருந்த பகுதியில் கடல் இருந்தது உண்மையா இருந்ததனால் அது அழிஞ்சு இமயமலையா உருவான போது இந்த பகுதி எப்படி கடலுக்குள்ள தாழ்ந்தது, இதுதான் ஆய்வு. இதுக்கு பேர் பிவேவ் தியரி சொல்லுவாங்க. இது முக்கியமான ஆய்வு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, 1 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்க பூமி, தன்னைத்தானா சுத்திக்கிட்டு இருக்க பூமி, அதோடைய அந்த ஆர்பிட் என்ன, அதோடைய அந்த 60 வருட சுழற்சி என்ன, அந்த சுழற்சியில் எப்படி கடல் நிலத்துக்குள்ள வருது, எப்படி கடல் நிலத்திலிருந்து விலகுது, இதுதான் என்னுடைய ஆய்வு. இதன் மூலமாக கிளவுட் பிசிக்ஸ் சொல்லக்கூடிய பருவமழையை நாம் எப்படி ஒழுங்குபடுத்தலாம், எப்படி வறண்டு போன நிலத்தில் மறுபடியும் மழை பெய்ய வைக்கலாம் தான் இந்த ஆய்வு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம் இந்த பிவேவ் தியரி. அடுத்து இதை பத்தி கிட்டத்தட்ட இந்த லெமூரியா பத்தி குறைஞ்சது ஒரு 400 புக்காக வந்திருக்கும். அந்த 400 யாருக்காவது இதை பத்தி ஆய்வு தெரிஞ்சுக்கணும்னா என்ன தனியா தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் குறைஞ்சது ஒரு 100 PhD இந்த சப்ஜெக்ட்ல பண்ணலாம். எந்த துறையாக இருந்தாலும், நீங்க பிசிக்ஸா இருந்தாலும் சரி, காமர்ஸா இருந்தாலும் சரி, லாஜிஸ்டிக்கா இருந்தாலும் சரி, ஜியோ டெக்னாலஜி இருந்தாலும் சரி, மெரைன் சயின்ஸா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, கல்ச்சர் இருந்தாலும் சரி, லிட்ரேச்சர் இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு PhD இந்த சப்ஜெக்ட் உங்களால பண்ண முடியும். அடுத்து இதுதான் இப்ப இந்த லாஸ்ட் சிவிலைசேஷன் லெமூரியா மேல நம்பிக்கை வந்திருக்கு. பிராங்க்லின் ஜோசப் போன்றவர்கள், இது லெமூரியா ஸ்க்ரோல்ஸ், இதெல்லாம் இன்னைக்கு லெமூரியா மேல ஒரு நம்பிக்கையை மறுபடியும் கிட்டத்தட்ட 80 வருடத்துக்கு பிறகு லெமூரியா என்பது இருந்ததுன்ற நம்பிக்கையை தூண்டுவதற்கான உதவி பண்ணுது. அடுத்து இந்த கடல்ல மூழ்கி போன நிலம் ஒண்ணு இந்திய பெருங்கடல் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள பசிபிக் கடலும் அட்லாண்டிக் கடலும் இருக்கின்றத கிட்டத்தட்ட 22 நிலங்கள் இது போல மூழ்கி இருக்கு. நியூசிலாந்து பக்கத்துல ஜீல் இந்தியான்ற இடம், அதே மாதிரி 3 இடம் அட்லாண்டிக் இடம், பல இடம் மூழ்கி இருக்கு. ஆனால் உலக அனைவருக்கும் தெரிந்த ஒரு மூழ்கி போன நிலம் இந்த லெமூரியான்றது. அடுத்து இதை முதல்ல தமிழ் உலகத்துக்கு அறிவு பண்ணவர் ஒரு ஜட்ஜு, ஜே.எம். நல்லசாமி பிள்ளை என்ற ஜட்ஜு, திருச்சி சார்ந்தவர். அவர் தூத்துக்குடியில ஜட்ஜா இருக்காரு. குறிப்பாக 1906 இந்த ஆதிச்சநல்லூர் ஆய்வு பண்ணப்பெல்லாம் அவர் கூட இருக்கிறாரு. அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்காலர். அவர் தான் சொல்றாரு முதலாக, ஏன்னா 4ஆம் தமிழ் சங்கத்துல மிக முக்கிய உறுப்பினராக இருக்காரு, பாண்டித்துரை தேவரால் ஆரம்பிக்கப்பட்டதுல. அவர் தான் சொல்றாரு, இந்த லெமூரியான்ற சொல்ல கோட்பாடுக்கு அதிக லிட்ரேச்சர் தமிழ்ல தான் இருக்கு சொல்லி முதலா அந்த லெமூரியா கோட்பாடை குமரிக்கண்ட கோட்பாடா மாத்தினதே இந்த ஜே.எம். நல்லசாமி பிள்ளை தான். அடுத்து நெக்ஸ்ட் இத உண்மைன்னு நம்பினவங்க ஆபிரகாம் பண்டிதர். அவருடைய கருணாமித சாகரத்துல 1916 இந்த லெமூரியா பத்தி போடுறப்ப கன்னியாகுமரியில 1883 கரகோட்டா எரிமலை வெடிச்சப்ப கன்னியாகுமரியில கடல் எப்படி பின்வாங்குது, அதுல முழுகி போன கோயில் எப்படி இருக்கின்றத அவரும் லட்சுமிராஜிக்கு எழுதின கிருஷ்ணார் 2 பேருமே ஒரே பதிவு பண்றாங்க. அப்ப கன்னியாகுமரி கடல்ல முழுகி போன நிலம் இருக்கின்றது இவங்க மூலமா உறுதியாகுது. அடுத்து இது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள், அதாவது தென்புலத்தார் சொல்லக்கூடிய கடல்ல மூழ்கி போன நிலத்தில் இருந்து வாழ்ந்த மக்களை பற்றி தமிழ் இலக்கியங்கள் மிக பெருசா பேசப்படுது. அடுத்து கிட்டத்தட்ட
இலக்கியங்கள் மட்டும் 1609 கடல் சார்ந்த குறிப்புகள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 200 குறிப்புகள் கடல்ல முழுகி போன நிலத்தை. இதுல ரொம்ப வழக்கமா இலக்கியத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது குறிப்பிட்ட வரி தான் படிப்பாங்க. அதுக்கு முன்ன இருக்க வரி யாரும் படிக்கிறது இல்லை. இந்த பக்குரலியாற்று பன்மொழியாற்றுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, வடிவேல் எரிந்த வான் பகை பொறாது. என்னன்னா, வானத்துல இருந்து ஒரு பகை வந்ததான். அந்த பகை வந்ததால பக்குரலியாரும் பன்மொழியாற்றுக்கும் குமரிக்கோடும் கொடுங்கல் கொள்ளவா. அது என்னன்னு பார்த்தனா, இப்ப அது பர்கிள் கிரேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு எரிக்கல் 2800 பிசில 30 கிலோமீட்டர் பரவல எரிக்கல் விழுந்து, குறிப்பா மடகாஸ்கர்ல இருந்து ஒரு 800 மைல் தள்ளி விழுந்து நம்ம பகுதியெல்லாம் கடலால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க இந்த வரியில தெரியுது. அடுத்து முன்னோரு குறிப்புகள், நிலம் பெயருது, கடல் ஆளுது, கடல் உள்ள வருது, கடல் ஓங்கி திரை வருது, முன்னோரு குறிப்புகள் இருக்கு. இதுல என்ன இதுவரைக்கும் என்ன சிக்கல்னா, தமிழ் ஆசிரியர்கள் மூலமாக நாம் தமிழ் இலக்கியத்தை படித்ததால் பிற துறைகள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வரல. இதுதான் உண்மை. இப்ப நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி அதாவது இருந்தா வேதியியல்ல தமிழ்ல எடுக்கலாம், நீங்க பிசிக்ஸ் இருந்தா இயற்பியல்ல தமிழ் இலக்கியங்கள் எடுக்கலாம். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களா இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் அதற்கான கூறுகள் மிக தெளிவாக இருக்கு. இதுவரைக்கும் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் மொழியை மட்டும் கையாண்டதால இந்த குறைபாடு இருக்கு. ஆனா இப்ப தமிழியல் சொல்லக்கூடிய பல துறைகளை ஒருங்கிணைத்து நாம் ஆய்வு செய்யும் போது நமக்கான தேவைகள், நமக்கான குறிப்புகள் நம் இலக்கியத்தில் மிக தெளிவாக இருக்கு. அடுத்து இவர் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல இவர் எழுதுறப்ப கன்னியாகுமரியை சார்ந்த பன்மொழி புலவர் அப்பாதுரையார் ஆரோராய் மொழியை சார்ந்தவர். அவர் எழுதுறப்ப முதல்ல லெமோரியா அல்லது குமரிக்கண்டம் தான் 1940 எழுதுறார். அப்ப எல்லாரும் அந்த குமரிக்கண்டம் சொல்லுக்கு மிக மிக அந்த லெமோரியான்ற சொல்லு கூடாது, குமரிக்கண்டம் சொல்லு கூடாதுன்னு சொன்னதால அடுத்து அவரே குமரிக்கண்டம் அல்லது கடல் கொண்ட ஜெனார்டன் மாத்திக்கிறாரு. இது 95ல இந்த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் சுமரியா A Fabulous Geography and Castopic History சொல்லி அந்த குமரிக்கண்ட வரலாற்றை முழுக்க முழுக்க டைம் லைன் 1863ல இருந்து 1995 வரைக்கும் என்ன நடந்தது எழுதுற சுமதி ராமசாமி கடைசியில லெமூரியா இல்லைன்னு மறுக்கிறாங்க. அந்த புக்கை முழுசா படிச்சுட்டு அவங்ககிட்ட பேசினப்பதான் தெரிஞ்சது, அவங்க கடற்கரை பகுதிக்கே போல கடல் பற்றி ஆய்வுகளை எடுக்கல. கடல்ல முழுகி போன நிலத்தை கடலுக்குள்ள போனதானே நமக்கு தெரியும். அந்த வேலையை தான் நான் பண்ணேன். கிட்டத்தட்ட 2007ல இருந்து இன்னி வரைக்கும் இந்திய பெருங்கடல் முழுக்கும் கடல்ல போனேன். அப்ப என் கூட முதலா வந்தப்ப ஆய்வு கணிஞ்ச பத்தமனாவும் கூட இருக்காரு. முதலா நான் ஒரிசால இருந்து ரிமோட் சென்சிங் மேப் வச்சுக்கிட்டு இந்த கடல் ஆய்வு பண்ணது வந்தப்ப அப்ப இருந்த இந்த 10 வருடத்தில் நாங்கள் குறிப்பாக குமரி மாவட்ட மீனவர்கள், இன்னைக்கு பேப்பர்ல படிச்சுட்டு இருப்பீங்க, புயலால நிறைய மீனவர்கள் இறந்துட்டாங்க, இன்னும் போனவங்க திரும்பி வரல. இதுல இன்னைக்கு நான் இங்க மேடையில் இருக்கப்ப என் கண் கலங்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா 12 பேர் இறந்தவங்க என் கூட கடலுக்கு வந்தவங்க. கிட்டத்தட்ட மடகாஸ்கர் வரைக்கும் கடலுக்கு வந்தவங்க, கிட்டத்தட்ட செங்கடல் வரைக்கும் கடல்ல வந்தவங்க, கிட்டத்தட்ட ஓமன் வரைக்கும் கடல்ல வந்தவங்க. அதுல 12 பேர் இப்ப உயிரோட இல்ல. இன்னும் எத்தனை பேருக்கு உயிரோடு இருக்காங்களா இல்லையா கூட தெரியாம இருக்காங்க. இப்ப இந்த குமரி கடலை நன்கு தெரிந்த மீனவர்கள் ஒவ்வொருவரா காப்பாத்தி கூட்டு வராங்க. நேத்து கூட 4 போட்டு கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. 18 நாள் ஆச்சு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நேவியால ஒன்னும் பண்ண முடியல, நம்மளால ஒன்னும் அரசால ஒன்னும் செய்ய முடியாத சமயத்துல குமரி மாவட்ட மீனவர்கள் கடல்ல போய் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த கடலோட இந்த குமரி மாவட்ட மீனவர்கள் எவ்வளவு தொடர் இருக்கான்னு பாக்குறப்ப இவ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு உலகத்திலேயே அதிக தூரம் கடலுக்குள் போய் மீன் பிடிக்கக்கூடியவர்கள் யார்? யாரா சொல்ல முடியுங்களா? யாருங்க? குமரி மாவட்டத்தில் உள்ள தேங்காய்பட்டினத்திலிருந்து நீரோடி வரைக்கும் உள்ள 9 கிராமத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக மார்த்தாண்டத்துறை, வல்லவிலை, இரவிப்புத்தன்துறை, தூத்தூர், பூத்துறை போன்ற 9 மாவட்டம் சேர்ந்தவங்க தான் இந்த கடல் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்டவங்க. இவங்களால இன்னைக்கு மடகாஸ்கர் வரைக்கும் போக முடியுது, அதுக்கும் தள்ளி ஆம்ஸ்டர்டாம் வரைக்கும் போய் மீன் பிடிக்க முடியுது. இது ஒரு நீண்ட ஒரு கடல்சார் வரலாறை கொண்ட ஒரு தமிழ் இனத்தின் தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து இது ஜெயகரன், இவரு கூட ஆய்வு பண்ணிட்டு இவரும் கடலுக்குள்ள போல, ஆனா தியோடர் பாஸ்கர் அவர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் வேணா முழுகிருக்கலான்றார். இப்ப இவர் எழுதின புக்கிலையும் எல்லாம் சொன்னாங்க குமரி கண்டல இல்லைன்னாங்க. இவரையும் கேட்டேன், இவரும் கடலுக்குள்ள போலன்னு சொன்னாரு. அடுத்து
குமரி கண்டம் முழுகவில்லைன்னு ஒருத்தர் எழுதுறாரு. சுமேரியா நாகரிகம் தான் குமரி கண்டம் சொல்லி இவரும் கடலுக்குள்ள போல. இவங்க யாருமே கடலுக்குள்ள போல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் குமரி கண்டம் இல்லைன்னு சொன்னவங்க யாருக்கும் கடல்சார் மீனவரோட தொடர்பு கிடையாது, கடல்சார் துறையோட தொடர்பு கிடையாது, கடலுக்குள்ளே போகவே இல்லை. அடுத்து இதுதான் ரொம்ப நம்பிக்கை. சென்னை சோவியத் யூனியன்ல டைரக்டரா இருந்த ஒரு அம்மாவுடைய பையன் அலெக்சாண்டர் கோந்தரேவ், அவர் 1959-64 நடந்த இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் ஆய்வை முழுசும் படிச்சுட்டு இந்திய பெருங்கடலில் மூழ்கி போன நிலங்கள் இருக்குது, இதுதான் சொல்லக்கூடிய லேண்டாம் பண்ணிட்டு இதுதான் ஜிமெல்கான் சொல்லி அவர் தான் இதுக்கான நம்பிக்கையை 72 உருவாக்குறார். 59-64 நடந்த ஆய்வை 70-72 இவர் தான் முதலாக கடலில் நிலம் மூழ்கி இருக்கலாம்ன்ற நம்பிக்கை உருவாக்குறார். அடுத்து இத அதாவது அன்னோன் லேண்ட் என்று சொல்லக்கூடியத, அதாவது வடக்குல இவ்வளவு நிலம் இருக்கு, தெற்குல நிலம் இருக்கலாம்ன்ற நம்பிக்கையை அரிஸ்டாட்டில் இருந்து எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியஸ்ன்றாங்க. அதனாலதான் ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சப்ப அந்த இடத்துக்கு ஆஸ்திரேலியஸ்னா அன்னோன் சவுத் லேண்ட்ன்ற பொருள். அடுத்து கிரகம் ஹான்காக் அண்டர்வேல்ட் பண்ணப்ப, பூம்புகார் பண்ணி மகாபலிபுரம் பண்ணப்ப எனக்கு கூட இந்த குமரி கண்டத்தை கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு பதிவு பண்றாரு. அவருடைய மனைவி தமிழ்நாட்டை சார்ந்த சாந்தா ஃபோய், ஒரு மலேசியா தமிழ் முஸ்லீம். அவருடைய உதவியால் தான் இவர் ஆய்வு பண்ண வராரு, கிரகம் ஹான்காக். அடுத்து இது பூம்புகார்ல கடல்ல மூழ்கி போன இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப என்னுடைய ஆய்வு மூலமாக பூம்புகாரில் மட்டும் 21 கிலோமீட்டர் வரை 45 மீட்டர் ஆழம் வரை 65 இடங்கள் மூழ்கி போன இடங்கள் இருப்பதை எங்களுடைய ஆய்வுக்குழு உறுதி பண்ணியிருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட முதல் மெரைன் ஆர்காலஜி உருவாக்கானது நண்பர் ஆய்வு கலைஞர் பத்மநாவுடைய நண்பர் வி.ஐ. சுப்பிரமணியம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த இன்டர் டிசிப்ளின் அப்ரோச் இல்லாதால இந்த ஆய்வு உங்களால் நடத்த முடியல. ஏன்னா இந்த ஆய்வு மட்டும் ஒரு துறை சார்ந்து பண்ணவே முடியாது. தமிழ் மட்டும் படிச்சிருந்தா பண்ண முடியாது, லிட்ரேச்சர் மட்டும் படிச்சிருந்தா பண்ண முடியாது, ஹிஸ்டரி படிச்சிருந்தா பண்ண முடியாது, உங்களுக்கு ஜியாகிரபி படிச்சா பண்ண முடியாது. எல்லா துறையும் ஒருங்கிணைச்சு ஒரு இன்டர் டிசிப்ளின் அப்ரோச் இருந்தா மட்டுமே தான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஏன் அந்த கொடுப்பனை இருந்ததுன்னா, சிறு வயதிலிருந்து தமிழ் மேல் மிக பற்றுள்ள, தமிழ் வரலாறு மேல் பற்று கொண்டு பின்னாடி இயற்பியல், ரிமோட் சென்சிங், ஜியோ டெக்னாலஜின்னு சொல்லி பல துறைகள் போனதால தான் என்னால தமிழ் இலக்கியங்களை இவ்வளவு சொல் இருக்குன்னே புரிஞ்சிக்க முடியுது. இதுவரைக்கும் நான் இதுல வர்றதுக்கு முன்னாடி 350 குறிப்புகள் தான் கடல்சார் நெய்தல்ல எடுத்தாங்க. ஆனா பல துறைகளை ஒவ்வொரு துறையும் கலந்துரைச்சு பேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லி பல குழுக்களை ஒருங்கிணைச்ச பிறகுதான் எங்களால 1650 குறிப்புகள் கடல்ல இருந்து எடுக்க முடிஞ்சது. அடுத்து இது கட்லான் மேப் 1350 இந்த மேப்பை உருவாக்குறாங்க. அப்பதான் இந்த இந்திய பெருங்கடலை பத்தி அதிகம் சொல்றப்ப 100 வருடம் பயிற்சி பெற்றுட்டு தான் வாஸ்கோடகாமாலாம் வராங்க. வாஸ்கோடகாமா, கொலம்பஸ், மேகலான்லாம் இந்த இந்தியாவை கண்டுபிடிக்கணும், குறிப்பாக தமிழ்நாட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் வராங்க. இங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரா பதில் சொல்ல முடியுமா? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பழைய பெயர் என்ன? உலக நாட்டு அறிஞர்களால் தமிழ்நாட்டுக்கு கிரேக்கர்கள் நம்ம எப்படி கூப்பிட்டாங்க சொல்ல முடியுமா யாராவது? தமரிக்கான்னு கூப்பிட்டாங்க. சைனீஸ் நம்மள தஞ்சுங் கூப்பிட்டாங்க. ஆனால் மிக பழமையான சாலமன் காலத்தில் நமக்கு இருந்த பெயர் கரை ஓய் நாடு. ஆய் மன்னர்கள் இருந்ததால, இந்த பாண்டியர்கள் கடத்த நிலத்திலிருந்து இங்க வந்தால, அதுக்கு முன்னாடி அதாவது கிமு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நமக்கு கரை ஆய் நாடு தான் இருந்தது. அதை கரையோய் நாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பாருங்க, 1570 அந்த மேப்ல எவ்வளவு இடம் மூழ்கி இருக்கு பாருங்க. இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இலங்கைக்கு கீழே ஒரு நிலம் மூழ்கி இருக்கு, இலங்கையிலிருந்து மடகாஸ்கர் வரைக்கும் எவ்வளவு. இது 1873 வந்த ஒரு மேப். அடுத்து இப்ப கடல்ல மூழ்கி போனது எப்படி தேடணும்னா, கார்டோகிராபின்ற ஒரு துறை தெரிஞ்சிருக்கணும், ஜியோகிராபின்ற துறை தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த இடத்துல எவ்வளவு மூழ்கி இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு மூழ்கி போன மலைத்தொடர். இதன் உச்சி தீவா இருந்ததுக்கான தரவுகள் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்து இப்ப இந்த கடல்ல நீங்க சொல்லலாம், குமரி கண்டத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த இடத்தில் தான் இன்று உலகத்தின் உலக நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான கனிமவளங்கள் இருக்கு. இதுல 5800 மீட்டர் ஆழம் வரைக்கும் போற குழுவில் நான் இருக்கேன். அதாவது இந்தியாவுடைய முதல் மெரைன் ரிசர்ச்சுக்கான சப்மரீன் ப்ராஜெக்ட்ல டைரக்டரா இருக்கிறதால என்னால இங்க 5800 மீட்டர் ஆழம் வரைக்கும் கப்பல்ல போய் அங்க என்ன இருக்குன்றத பார்க்க முடியுது. பாலிமெட்டாலிக் நூடுல்ஸ் பார்க்க முடியுது. இது மினரல் படிக்கிறவங்களுக்கு, ஜியாலஜி படிக்கிறவங்களுக்கு, ஜியோ பிசிக்கல் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம். மெரைன் என்வரன்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து இப்ப வால்கானிக் மேப் இருக்கு. இது சிஸ்மிக் சர்வேல வருது. உலகத்துக்கு கீழே, பூமிக்கு கீழே 100 கிலோமீட்டர் கீழே ஒரு நெருப்பு தான் இருக்கு. கடல்ல 40 கிலோமீட்டர் நெருப்பு தான் இருக்கு.
அது இந்த பூமி சுழற்சிக்கான வேல்கனிக் எங்கெங்க வருதுன்னு பாக்குறப்ப குறிப்பாக கன்னியாகுமரி பகுதியில தாடகமலைக்கு மேலேயே ஒரு எரிமலை இருந்ததுக்கான தரவுகள் வந்திருக்கு. கூழாங்குளம் பகுதியில எரிமலை கசர்கள் இருக்கிற தரவுகள் வந்திருக்கு. பாக் வளைகுடால இருக்கு, பாண்டிச்சேரியில் இருந்ததுக்கு தரவுகள் வந்திருக்கு. இந்த பூமி சுழற்சிக்கு தேவையான எரிமலை வளையங்கள்ல ரொம்ப முக்கியமான வளையங்கள் நம்ம பகுதியில் இருக்கு. அடுத்து அடுத்து இத பாருங்க, தண்ணி இல்லாத இந்திய பெருங்கடலை நீங்க மேப்பிங் பண்ணா எவ்வளவு இடம் மூழ்கி இருக்கு பாருங்க. அடுத்து இது நம்ம கடற்கரைகள் கடலால் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரை வரைக்கும் கடல் இருந்ததுக்கான தரவுகள் இருக்கு, அரியலூர் வரைக்கும் கடல் இருந்ததுக்கான தரவுகள் இருக்கு, கன்னியாகுமரியில் இருக்க வரைக்கும் கடலுக்குள்ள மூழ்கி இருக்க தரவுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து இதை பாருங்க, இந்தியாவில இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இடங்கள் மூழ்கி இருக்குன்னு பாருங்க, பேட்ச் பேட்சா தெரியுது பாருங்க. அடுத்து இது இந்த ரிசர்ச் வந்து ஒரு 72 டிபார்ட்மெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த சீன்னு சொல்லுவாங்க. கடற்கரை மீனவர்கள்ல இருந்து, கடல்ல கட்டுமரத்துல போறவங்க இருந்து, ஃபைபர்ல போறவங்க வரைக்கும், டிராலர்ல போறவங்க, லான்ச்சில் போற வரைக்கும், அப்புறம் படகு பாய்மர கப்பல் போற வரைக்கும், அது இல்லாம பல துறைகள் வரைக்கும் கணக்கிட்டு இருப்ப இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முழுக்க ஒர்க் பண்ணலாம். அடுத்து இத வந்து மெரைன் ஜியோபிசிக்கல் ஸ்டடியில சைட் ஸ்கேனர் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நீங்க வெறும் எமோஷன்ல லிட்ரேச்சர் வச்சுக்கிட்டு மட்டும் குமரிக்கண்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, லிட்ரேச்சர் வச்சுக்கிட்டு மட்டும் லெமூரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதற்கான அதாவது முழுகி போன நிலத்தை நம்ம வந்து கடல்ல தான் தேட முடியும். அடுத்து இந்த ரிசர்ச்ல இன்னைக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிறதால சொல்றேன், இந்த ரிசர்ச்ல உங்க யூனிவர்சிட்டியோட 2 டிபார்ட்மெண்ட் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க. உங்க ராஜாக்கா மாவட்டத்தில் இருக்க மெரைன் சயின்ஸ்ல டாக்டர் லிப்டன் இருந்தப்ப, அதுக்கு முன்னாடி டாக்டர் சந்திரசேகர் இருந்தப்ப, நான் ஒவ்வொரு தடவையும் போய் அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி அத்தனைக்கும் பதில் சொன்னாங்க. என்னுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டி 2 டிபார்ட்மெண்ட் ஒரு காரணம். கைத்தட்டுங்கப்பா, உங்க யூனிவர்சிட்டி தான் சொல்றேன். அதுல குறிப்பாக டாக்டர் லிப்டன் அவரோட வச்சு தொடர்பு, டாக்டர் மணிமாறன் விஓசி காலேஜ் வச்சு தொடர்பு, செந்தி நடராஜன், வருதியா கான்ஸ்டன்ட் ஃபீல்டு ஒர்க் பண்ணோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆய்வு கொண்டது லைப்ரரியில போய் படிக்கிற புக்கு மட்டும் கிடையாது. லைப்ரரியிலையும் புக்கு படிக்கணும், களத்திலையும் போகணும், ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணணும், அதை ப்ராப்பரா இன்டர்பிரேட் பண்ணணும். ஒரு தோசையை பல தடவை திருப்பி போட்டு சுடுற மாதிரி ஆய்வு பல முறையில யோசிக்கணும், மனசுக்குள்ள ஓட வைக்கணும். அது ஓட வச்சாதான் நீங்க இதை பார்த்தாதான் உங்களுக்கு புரியுங்க. இந்த கவனம் வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய ஆய்வாளராக உருவாக்கும். ஏன்னா நீங்க பாக்குறது ஒரு பிரசன்டேஷன், ஒரு சினிமா கிடையாது. நம்ம மக்களுடைய வரலாறு, நம்மளுடைய உலக மக்கள் நம்மளை மதிக்கிறதுக்கான தரவுகள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உலகத்துல எத்தனை நாடுகள்ல தமிழ் மொழி பேசப்பட்டு வருது? யாரும் சொல்ல முடியுமா? எத்தனை நாட்டில் தமிழ் மொழி பேசப்பட்டு வருது? 183 நாடுல தமிழ் மொழி பேசப்பட்டு வருது. எழுத பேச படிக்க இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? கடலோடிய தமிழர்கள் அன்று மட்டும் கடலுக்குள் போல இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வான்வழியா போறாங்க. அதே மாதிரி இந்தியன் பாஸ்போர்ட் எத்தனை நாட்டுல இருக்கு சொல்ல முடியுமா? 130 நாட்டுல இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கு இருக்காங்க. அதுல பெரும்பாலும் தமிழர்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும் 183 நாட்டுல இருக்காங்க. என்ன காரணம் தெரியுங்களா? 42 நாட்டு பாஸ்போர்ட்ல தமிழர்கள் இருக்காங்க. மலேசியா பாஸ்போர்ட், யூஎஸ் பாஸ்போர்ட், பர்மா பாஸ்போர்ட், தாய்லாந்து பாஸ்போர்ட், கயானா பாஸ்போர்ட், ஃபிஜி பாஸ்போர்ட். இது எல்லாம் காரணம்னா இந்த 100 வருஷமா பிளேன் வந்தப்ப மட்டும் இவங்க போல கடல் வழியா